Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு கோதுமை ஹல்வா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஒரு கப் கோதுமை மாவு வச்சு இந்த ஹல்வாவை செஞ்சிடலாங்க. இந்த ஹல்வா பாத்தீங்கன்னா கடையில கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்லயும் இருக்கும், அதே கலர்லயும் இருக்கும். பிகினர்ஸ் கூட இந்த ஹல்வாவை ட்ரை பண்ணலாங்க. அவ்வளோ சூப்பரான சிம்பிளான ஹல்வா ரெசிபி தான் இது. ஒரு டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப இந்த ஹல்வா ரெசிபியை அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி சூடாக சூப்பராக நம்ம சர்வ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கவங்கள கூட அசத்தலாம். சரிங்க, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் இருக்க நார்மல் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு கோதுமை மாவை எடுத்துக்கலாம். இது 50 கிராம் அளவு இருக்குங்க. எந்த டம்ளரில் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் கலக்கணும். இந்த 50 கிராம் அளவு கோதுமை மாவுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ ஹல்வா கிடச்சிடுங்க. திரும்பவும் நான் இன்னொரு டம்ளர் ஆட் பண்ணி இதை நான் மிக்ஸ் பண்ணுறேன். மொத்தமாக 5 டம்ளர் வரைக்கும் நம்ம இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி, இதுதாங்க மெஷர்மெண்ட். இந்த கோதுமை அல்வாவில் ஒரு கலர் இருக்கு இல்லையா, அந்த கலர் நம்ம சுகர் வச்சு கொண்டு வந்துட முடியும். எந்த டம்ளரில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு சுகர் எடுத்து லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கனாலே எல்லா சுகரும் மெல்ட் ஆகிடும். எல்லா சுகரும் மெல்ட் ஆன உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த கேரமலை நீங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் இருந்துச்சுனாலே இந்த பக்கம் நம்ம அல்வா செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த கேரமல் எடுத்து விட்டுறலாம். ஆனால் ரொம்ப பேர்ன் ஆகிடுச்சுன்னா நமக்கு அல்வாவுடைய டேஸ்ட் கசப்பு தட்டிடும். அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லாக கேரமல் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்த அதே ஒரு டம்ளரில் மொத்தமாக இந்த கோதுமை அல்வாவுக்கு 1/2 டம்ளர் நெய் இருந்தாலே போதுங்க. அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணி நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை இந்த நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கோதுமை மாவு தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். 1 கப் கோதுமை, 5 டம்ளர் தண்ணி இதே ஃப்ரை பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கோதுமை அல்வா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று நான்ஸ்டிக் கடாய் இருக்கலாம், இல்லைன்னா இரும்பு கடாய் இருந்தால் ரொம்ப நல்லாவே வரும், இல்லைன்னா மற்ற பாத்திரங்களில் ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியிலேருந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி மாறின உடனே மீதி நம்ம போட வேண்டிய 2 டம்ளர் சர்க்கரையும் இதில் சேர்த்துடலாம். நமக்கு சர்க்கரை சேர்க்க வேண்டிய பக்குவம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோதுமை மாவுடைய அந்த தண்ணீர் ஸ்டேஜ் மாறி ஒரு கட்டி பதம் சேரும். அந்த டைம்ல சர்க்கரை சேர்த்துடுங்க. சர்க்கரை சேர்த்த உடனே நமக்கு திரும்பவும் லூஸ் கிடைக்குங்க. நல்லா சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க நெய்ல இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நெய் அந்த 1/2 டம்ளர் நெய்யும் நம்ம அல்வா கிளறி எடுக்கிறக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிடணும். ஊத்தின நெய் காணாம போன உடனே திரும்ப நம்ம நெய் ஆட் பண்ணணும். அந்த 1/2 டம்ளர் நெய் கரெக்டா இருக்குங்க. சர்க்கரையும் நெய்யும் சேர்த்து நான் ஒரு 4 to 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமல் இதில் ஆட் பண்ணியாச்சு. கேரமல் போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதனோட கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு கடையில் கிடைக்கிற அதே கலர் கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் ஆகிடும். பாருங்க, நம்ம மிக்ஸ் பண்ணவே நம்ம கடாயை விட்டு ஹல்வா பிரிஞ்சு வந்துட்டே இருக்கு. இந்த டைமில் கூட நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற நெய்யில் மீதியை இதில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். நெய் முழுசாக ஆட் பண்ண முடியாதவங்க எண்ணெயை கூட நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கடாயிலேருந்து திரண்டு வந்த உடனே வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி இந்த பக்குவத்திலேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்குங்க, அதே கலரில் இருக்குது. நம்ம எந்த கலருமே சேர்க்கலை. ப்ளஸ் என்னென்னா நீங்கள் கடையில் நம்ம சூடாக அப்படி கிடைக்காது. நம்ம வீட்டில் செய்யும்போது நல்லாவே சூடாக சாப்பிடலாம். இது நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வச்சும் கூட சாப்பிட்லாங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.